Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 737 பார்ட் 2. ஓபன் பண்ண ட்ரெஸ் ரோஸ் ஐலாண்ட காட்டுறாங்க. அங்க மக்கள்லாம் சந்தோஷமா ஜாலியா உடஞ்சு போன பேலஸ சரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் எப்படின்னு பாருங்க, ஒருத்தன் உடஞ்ச செவுத்து எடுத்து ஒட்ட வைக்கிறான், இன்னொருத்தன் சாந்து போடுறான், இன்னொருத்தன் அதுக்கு பெயிண்ட் அடிக்கிறான். இதெல்லாம் அட்ட டைம்ல நடக்குது. ஓக்காமக்கா அங்கதான் டேங்க் கொலோசியத்துல சண்டை போட்ட எல்லாத்தையுமே சேஃப்டியா கொண்டு போய் மறைச்சு வச்சிருப்பான். அவனுங்களும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்னு ஆயுதத்தை காட்டி சொல்லுவானுங்க. சரி என்னமோ பண்ணி தொலைங்க, நேவி கையில மட்டும் மாட்டியாம சேஃப்டியா இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவானா. அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது. அந்த கேபேஜ் அப்படியே துணியை விரிச்சு அங்கேயே படுத்துட்டான். பார்த்தலோமியோ பார்த்துட்டு கதறுவான், நீ எங்கேயா படுக்க போறேன்னு. ஆனா ஆமாடா போய் மூடிட்டு படுறான் பானா. நம்ம பையன் பதறுவான், ஏன்னா இவனுக்குள்ள இருக்க அரக்க மட்டும் வெளியில வந்தானா இங்க இருக்க எல்லாத்தையுமே கதம் 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 வகையாதான். அதனால சங்கிலியை வச்சு நல்லா டைட்டா சுத்துன்னு சுத்தி நல்லா இறுக்கி கெட்டியே அப்படியே படுக்க போட்டுருவான். இதுக்கப்புறம் பஞ்சாயத்துல நிம்மதியா தூங்குங்கம்மா, ஏன்னா அந்த ஹக்குபா பையில நேர்ல பார்த்து நம்ம பையப்பட்ட பாடு இருக்குது. அதனாலதான் இவ்வளவு பீதி. அதே நேரம் இங்க நம்ம சாபோ எல்லாத்துக்கிட்டையும் எப்படி அவன் ரெபல் ஆர்மியில போய் சேர்ந்தான்னு சொன்னால, அப்படி சேர்ந்ததுக்கு அப்புறம் அவன் பண்ண பெரிய முடிவு திருப்பி அவனோட பேரண்ட்ஸ் கிட்ட என்ன ஆனாலும் போகவே கூடாதுன்னு. எல்லாருமே கேட்டுட்டு ஷாக் ஆவாங்க. அப்படின்னா பையன் என்ன பாடுபட்டிருக்கான்னு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லுவான். அடிபட்ட அவனை கப்பல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்து தூக்கிட்டு போனாங்களா, அவன் எங்கேயாச்சும் இறக்கி விட்டுருங்கன்னு சொன்னான். ஆனா அவங்க அவனோட சேர்த்திட்டாங்க. வால்டிகோங்கிற ஒரு இடத்துலதான் ரெவல்யூஷனரி ஆர்மியோட ஜெனரல் ஹெட் குவார்டர்ஸே இருக்குது. அங்கதான் குழந்தைகளோட குழந்தையா சாபோவையும் சேர்த்து விட்டு ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க. ட்ரைனிங் கொடுக்கறது வேற யாரும் இல்ல, ஹேக் தான். எல்லா பசங்களும் பஞ்சு கிக்குன்னு எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா சாபோ எதுவும் பண்ண மாட்டான். ஏன்டான்னு கேட்டா இந்த மாதிரி இவன் பண்ணிட்டு இருந்தானா இவனோட மசில்ஸ் எல்லாமே சாஃப்ட் ஆயிருமாமா. அதனால இது எனக்கு ஆகாதுன்ட்டு போவான். அட நில்லுடான்னு சொல்லி தொட போறதுக்குள்ளேயே சரக்குன்னு எஸ்கேப் ஆகி வயித்துல குத்துற மாதிரி வந்து நிப்பான். ஹேக் பார்த்துட்டு அசந்துருவான், என்ன பையன் இவ்வளவு வேகமா இருக்கானேன்னு. இது குழந்தைங்க ட்ரைனிங், எனக்கு நானே ட்ரைனிங் கொடுத்துக்கிறேன்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இவான்கோ வந்து பார்த்துட்டு என்னாச்சுப்பா இந்த பையன் எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்றானான்னு கேட்டா, அவனுக்கு மெமரி மட்டும்தான் இல்ல, மத்தபடி அவனோட பாடி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அவனுக்கு நல்லாவே தெரியுது. இதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் ஏது பண்ணிட்டு இருந்தான்லாம் இவனுக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, அவன் பண்றதெல்லாம் பார்த்தா ஃபைட்டிங்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்ன ஒரு பஞ்சாயத்துன்னா அவன் சேட்டை பிடிச்ச பையன்னு நல்லாவே தெரியுது. அதனால எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம மண்டைய போட்டு புளிஞ்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அவனுக்கு படிப்பு அது இதுன்னு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. பையன் தாறுமாறா கத்துக்குவான். என்ன நைட்டு பூரா படிச்சுட்டு கிளாஸ்ல உட்காந்து தூங்கிட்டு இருப்பானா, அதனாலயே நல்ல அடியெல்லாம் வாங்குவான். ஒரு நாள் ஹேக்கு கூட ட்ரைனிங், அவனு எவ்வளவோ முக்குன்னு முக்கி அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்றான், தொட கூட முடியல. சாபோ தம்மா கூண்டு இருந்துகிட்டு அப்படியான்னு அவன்கிட்ட எஸ்கேப் ஆகி கடைசியில அவன் பேண்ட் பெல்ட்டையே அவுத்து விட்டுருவான். பெல்ட் அவுத்தா என்ன ஆகும், பேண்டே அவுந்துரும். இப்படி அவனை மொக்க பண்ணிட்டு அடுத்து குமா அந்த வழியா வந்துட்டு இருப்பானா. வாங்க நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுவோன்னு அவன்கிட்ட வம்புழுப்பான். குமாவோட ஃபைட்டிங் தான் மரணத்தனமா இருக்குமே. அவன் அசால்ட்டா அடிச்சு திரிய விடுவான். பட் சாபோ விடுறதா இல்ல, விடாம முயற்சி பண்ணி சண்டை போடுவான். அந்த டைம் சாபோ உயிரோட இருக்கான்னு தெரியாம இறந்துட்டான்னு தெரிஞ்ச நம்ம பயலுக ரொம்பவும் ஃபீல் பண்ணி, நமக்கு வயசு 17 ஆனவொன்னு கண்டிப்பா நம்மளும் ஒரு பைரட்டா மாதிரி இந்த கடலை செயில் பண்ணுவோம் அப்படின்னு பயங்கரமா சபதம் எடுத்து அதுக்கப்புறம் தான் இன்னுமே பாண்டாவானுங்க. அப்படியே கட் பண்ணா சாபோக்கு ஒரு 12 வயசு ஆகுது. பயல காய்கறி நெருக்க விட்டுருப்பாங்க. அவனும் கோலாவும் சேர்ந்து தான் வெட்டிட்டு இருப்பாங்க. ஆனா அவன் ஆப்பிள் எடுத்து அவன் பாட்டுக்கு திங்க ஆரம்பிப்பானா. அவ புடிச்சு வாங்குவாங்கன்னு வாங்குவா. ஏன்டா கொடுத்த வேலையை செய்ய மாட்டியாடா விளக்கண்ணு. அதுக்கப்புறம் அவனுக்கும் குமாக்கும் ஒரு நாள் சண்டையில குமா அசால்ட்டா அடிச்சு திரிய விடுவான். ஆனா டயர்லாம் ஆக மாட்டான். அவன் கூட சண்டை போட ஆயுதம் ஏதாச்சும் வேணும்ல. விழுந்த இடத்துல கத்தி அது இதுன்னு ஏகப்பட்ட ஆயுதம் இருந்தாலுமே அவன் ஒரு இரும்பு பைப் எடுத்து வச்சுக்கிட்டு இது போதுன்னு அதை எடுத்துக்கிட்டு சண்டைக்கு இறங்குவான். அவனோட டார்கெட் யாருன்னு பார்த்தா குமா இல்ல. அவங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி நேரா டிராகன் அட்டாக் பண்ண போவான். அவரெல்லாம் தொட முடியுமா, அசால்ட்டா எஸ்கேப் ஆகி பொட்டனிலே ஒரு போடு வாங்கிடுவான். ஆனா பைய குமாவையே தாண்டி போயிட்டால. சோ இப்படித்தான் சாபோவோட வாழ்க்கை நல்லா சூப்பராகவே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியா ஏசுக்கு 17 வயசு ஆனவொன்னே பையன் ஒரு சின்ன போட் எடுத்துக்கிட்டு நான் பைரட் ஆகிறேன்னு சொல்லி கிளம்பிட்டான். அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். லைஃப்ல என்ன ஆகணும்னு சாதிக்க நினைச்சானோ அதை சாதிக்க போறோம்னு. அப்படியே கட் பண்ணா ஏதோ ஒரு கண்ட்ரியில ரெவல்யூஷனரி ஆரம்பிக்கும். அந்த கண்ட்ரியில இருக்க ஆளுகளுக்கும் பயங்கரமான சண்டை. துப்பாக்கி வச்சு கண்டு மணிக்கு சொல்றாங்க. இவங்க எப்படியாச்சும் அந்த கோட்டைக்குள்ள போயே ஆகணும். ஆனா அதுக்கு டோரை ஓபன் பண்ணும். பட் வெளியில வந்தாலே சுட்டு தெளிவானுங்க. அவ்வளவு மோசமா சுட்டுட்டு இருக்கானுங்க. அப்போ சாபோவை தேடி பார்த்தா ஆளை காணும். ஏசுக்கும் சாபோக்கும் ஒரே வயசு தானே. பயலுக்கும் இப்ப 17 வயசு ஆயிடுச்சு. நல்லாவே ட்ரைனிங் எல்லாம் எடுத்து பயங்கர ஸ்ட்ராங்கா மாறிட்டான். அதனால அந்த புல்லட் எல்லாத்துலயுமே எஸ்கேப் ஆகி போய் அவன் ஹாக்கி பவர் யூஸ் பண்ணி அந்த கேட்டை ஒரே அடியா அடிச்சு தெறிக்க விட்டுருவான். அப்படியே ஒத்தாளா உள்ள போய் அங்க இருக்க எல்லாத்தையுமே பொழந்து கட்டுவானா. அத்தனை பேரும் மிரண்டுருவாங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள மாட்டிட்டு இருக்க சிட்டிசன்ஸ் எல்லாத்தையுமே கோவாலா காப்பாத்தி வெளியில கொண்டு வந்துருவா. சாபோ என்ன பண்ணுவான், அங்க இருக்க மொத்த ஆளுகளையுமே இவன் பக்கம் டைவர்ட் பண்ணி கூட்டு போயிருவானா. அவனுக்கு ஒத்த ஆள் தானே, டம்மி பைய தேவையில்லாம வந்து மாட்டிட்டான் அப்படி இப்படின்னு அவனை ஓவரா கலாய்ப்பாங்க. அவன் ஜிம்புலாம் இழிச்சுக்கிட்டே ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி தரையில ஒரு
குத்து, அதுக்கப்புறம் பிரீத்துமா சுத்தி இருக்க அத்தனை பேரும் திருச்சிருவாங்க. அந்த இடமே ரெண்டா பொளந்துரும். இப்படி இவன் பண்ண சம்பவம் எல்லாத்தையுமே கோலாவும் மத்தவங்களும் வெளியில இருந்து பார்த்துட்டு இதெல்லாம் தேவையாடா, எதுக்கு இந்த வேண்டாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு அவனை பச்சை பச்சையா திட்டுவான். அவன் இழிச்சுக்கிட்டே வருவான். உடனே சாபோவை ரெவல்யூஷனரி ஆர்மியில இருக்கவங்க எல்லாருமே பயங்கரமா பாராட்டி தருவாங்க. ஏன்னா இந்த வயசுலயே அவன் பண்ற அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்குது. எப்படியும் கொஞ்ச நாள்ல நீ ரெவல்யூஷனரி ஆர்மியவே லீட் பண்ற நிலைமை வருங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவானுங்க. அவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. அப்பந்தான் அவன்கிட்ட ஏச பத்தி பேசுவானுங்க. பட் அவனுக்கு அவனை பத்தி எல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்லையே. இந்த மாதிரி ஓ வயசுல இருக்க ஃபயர் ஃபிஸ்ட் ஏஸ்னு ஒருத்தன் வார்லாடா சேர்ந்துக்க சொல்லி கேட்டாங்களாமா. ஆனா அவன் முடியாதுன்னு சொல்லியிருக்கான். அவன் ரொம்ப பயங்கரமான ஆளு. நியூ வேர்ல்டுல இனி என்ன பண்ண போறானே தெரியல. அவனோட முழு பேரு போட்கஸ் டீன்னு சொல்லுவான். உடனே சாபோ ஏசனிடுவான். எல்லாத்துக்குமே ஷாக்கு. உனக்கு தெரியுமா அவனு கேட்டா இல்ல, நான் இப்ப என்ன சொன்னேன்னு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்பான். மனசுக்குள்ள இருக்குது ஆனா எதுவுமே அவனுக்கு ஞாபகம் வரல. அப்படியே அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் ஆகுது. லூஃபிக்கு 17 வயசு ஆன உடனே பைய போட் எடுத்துக்கிட்டு ஜம்முன்னு கிளம்பிட்டான். அந்த டைம் நம்ம லூஃபி யாரு என்னன்னு தெரியாம ஷாங்ஸோட கைய கடிச்சதே ஒரு சீ கிரியேச்சர். அதே இது திருப்பி வரும். என்னடா கண்ணா என்கிட்ட எல்லாம் வந்து மோதலாமா, இரு என்னோட 10 வருஷம் ட்ரைனிங்க காட்டுறேன்னு பொழந்து கட்டி இருப்பான். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 2 வருஷம் போகுது. பையன் நல்லா டெவலப் ஆயிட்டான். 20 வயசு ஆயிருச்சு. இப்ப எல்லாத்துக்குமே என்ன ஒரு குழப்பம்னா ரீசெண்டா தான் இவனுக்கு மெமரி வந்திருக்குது. அது எப்போ வந்துச்சு என்னன்னு கேட்டா ஏஸ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாமா. எப்போன்னு கேட்டா ஏஸ் செத்தான்ல, அந்த டைம் அவனோட போட்டோவை நியூஸ் பேப்பர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு பழைய நினைவுகள் எல்லாமே திரும்பி வந்திருக்குது. அதனால தான் சாபோ ஏச காப்பாத்த வரல. இல்லன்னா அந்த வார் ஜோன்ல லூஃபியும் சாபோவும் ருத்ர தாண்டவம் ஆடி எப்படியாச்சும் ஏச காப்பாத்திருப்பானுங்களே. இந்த நேரம் ரொம்ப ரொம்ப கொடுமையானது. அவன் செத்ததை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே மெமரிஸ் எல்லாம் திரும்பி வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு பயங்கர கொலவெறியோட சொல்லுவான். எனக்கே டவுட் இருந்துச்சு ஏன் சாபோ வரல என்ன ஆச்சுன்னு. இப்பதான் தெரியுது பையன் மெமரி லாஸ்ல மாட்டியிருக்கான்னு. கரெக்ட் தானே, அதுக்கு என்ன பண்ண முடியும். அட்லீஸ்ட் லூஃபிக்கு இவன் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா கூட எப்படியாச்சும் அவனை கான்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கூட்டு போய் அவனை காப்பாத்திருப்பாங்க. இல்லையே, தெரியலையே. அதனால சோலி முடிஞ்சதே. சரி, இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க நேவி கையில சிக்காம செதறாம ட்ரெஸ்ரோஸால இருந்து எஸ்கேப் ஆனாங்களா இல்லையாங்கிறத அடுத்தடுத்து ஒரு எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.